ஏப்பா உனக்கு கொஞ்சமாவது பேசிக் மைனஸ் இருக்கா? நேத்து நீ என்ன பண்ண? இந்த மாதிரி இல்ல சீரியஸா கேக்குறேன். படத்துக்கு வான்னு சொன்னா ஓகே, நல்ல ஒரு மெச்சூர் ஆயிடுங்க. கொஞ்சமாவது உனக்கு பேசிக் மைனஸ் இருக்கா? பிக் பாஸ் எடுக்கிறேன். பிக் பாஸ் வீடு இல்லாட்டி நீ வான் கூப்பிட்டேல, வாங்க அப்படின்னு சொன்ன, அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு மேனஸ். வர்றையா அப்படின்னு கேட்டுதான் அது ஒரு நல்ல மேனஸா. படம் வந்து சூப்பரா. உன்ன வரியானே கேட்க கூடாது. வரணும்னு சொன்னா வந்து நீ தம்பிக்காக வர மாட்டியா? அவ்வளவுதான். இல்ல அப்படி இல்ல, அது என்ன படம்? வர்றையா 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 அப்படின்னா ஆடியோ லான்ச் வைக்கிற அண்ணனா வாங்க. இது ஆடியோ லான்ச்சே கிடையாது. ஆடியோ லான்ச் இல்லாட்டி என்ன சூப்பரா பிரம்மாண்டமா ரிலீஸோவா பண்ணிட்டோம். நிறைய பத்திரிகை நண்பர்கள் சகோதரர்லாம் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஆடியோ லான்ச் ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டேன் இல்லையா? வாழ்த்து சொல்லிட்டு முடிச்சிரு. ஆமா கண்டிப்பா. சரி, ஏன் இப்படி பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியில வந்தோம்? வெளியில வந்ததுக்கு அப்புறம் இன்னமும் நிறைய விஷயங்களை கத்துக்க. இனிமே இன்வைட் பண்ணேன்னா வாங்கன்னு சொல்லணும், வரலையா அப்படின்னு கேட்க கூடாது. ஓகேவா? சோ இன்னொரு பிக் பாஸ் ஹவுஸ் தாங்காது. அங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல முறைச்ச மாதிரி சீப்போ ரெடியா? வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுறேன். எங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல எங்களோட சக கண்டஸ்டன்ட் பைபிள் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கையை பத்தி ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கதைகள் இருக்கா, அதாவது நிறைய பேர் இந்த மாதிரி மூட நம்பிக்கையில ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பேய் இருக்கு, அதுக்கு நரபலி கொடுக்கறது, எஸ்பெஷலி நரபலி கொடுக்கறத பத்தி ரொம்ப வித்தியாசமா அந்த படம் எடுத்திருக்காங்க. படத்தோட கோரியோகிராபிக், பேக்ரவுண்ட் மியூசிக், பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்களோட சக கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த தம்பி எஃப்ஜே வந்து வித்தியாசமான கோணத்துல பாக்குற ஒரு நல்ல ஒரு பாக்கியம் அங்க எல்லா கண்டஸ்டன்ட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து வெள்ளித்திரையில நல்லா சக்சஸ் ஆகணும். ரொம்ப எஃபோர்ட் எடுத்து இப்போ டைரக்டர், கோரியோகிராஃபர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் ரொம்ப வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி கடின உழைப்பால அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. பேய் படம், பேய் கதை அப்படின்றதையும் தாண்டி மூட நம்பிக்கை, குழந்தைங்களை கொண்டு போய் பேய்க்காக நரபலி கொடுக்கறத பத்தி ஒரு நல்ல விழிப்புணர்வு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு எஜுகேட்டட் ஒரு ஃபேமிலி, ஒரு காலேஜ்ல படிச்ச ப்ரொஃபசர்ஸே அவங்க குழந்தைங்களை வந்து நரபலி கொடுத்து அவங்க உயிர் தெழுந்து திருப்பி வருவாங்க அப்படின்னு மூட நம்பிக்கையால அந்த பண்ண பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரிய ஒரு காலேஜ்ல வந்து ப்ரொஃபசர்ஸா இருந்தவங்க. ஸோ இன்றளவும் இந்த மூட நம்பிக்கைகள் நம்ம தமிழ்நாட்டா இருக்கட்டும் நிறைய மாநிலங்கள்ல வந்து இது வளம் வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி நரபலி கொடுக்காம இருக்கணும், கெட்ட சக்தி தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கோணத்துல குழந்தைகளோட நரபலியை பத்தி ஒரு நல்ல விழிப்புணர்வா இருக்கு. ஸோ கண்டிப்பா தமிழக மக்களே, தமிழக திரை அரங்குகள்ல இந்த மாதிரி ஒரு படங்கள் யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள்லாம் வந்து கடின உழைப்பால இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து திரையரங்குகளை அதிர வைக்கணும். நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் எங்க கோ கண்டஸ்டன்ட் எஃப்ஜே அவர்களை வந்து இந்த பைபிள்ன்ற படத்தை வெற்றி பெற மக்கள் அனைவர்கிட்டையும் நான் ரொம்ப தாழ்வா கேட்டுக்கிறேன். நன்றி மக்களே. எல்லாருக்கும் வணக்கம். பைபிள் படம் இப்போதான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு. நம்ம எஃப்ஜே பண்ணியிருக்கான். நான் ஃபர்ஸ்ட் யாரா அது அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. அண்ட் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்க ரோல்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனஸ்டா எனக்கு பெயினா பயம், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பயம். ஒவ்வொரு வாட்டியும் காண்றேன் நிறைய நான் கத்துனேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து பைபிளை நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. த்ரில்லிங்காக இருந்தது. நான் சும்மாவே பயப்படுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எஃப்ஜே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். படத்தில் நடிச்சு எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பாருங்க. அப்புறம் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எஃப்ஜே ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஆக்ட் பண்ணி இப்போதான் பார்க்குறேன். நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பைபிள் மூவி தான் பார்க்க வந்திருந்தேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து பார்க்குறேன். எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு பாட்டு மட்டும் பார்த்துட்டு ஏதோ லவ் மூவி போல் நினச்சி வந்தேன். பார்க்க கோஸ்ட் பேய் படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். பேய் படம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியாக போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக எஃப்ஜே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவனை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க.
ஸோ எல்லாருமே மறக்காம பைபிள் மூவியை தேட்டர் போய் பாருங்க. தேங்க்யூ. நம்ம சேனல்ல இருந்து ஒரு ஹீரோ இன்னொரு லான்ச் ஆயிருக்காப்புல, பிளாக் பைபிள்னு. படம் உண்மையிலேயே வந்து சூப்பரா இருக்குது. அதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பயப்படுற மாதிரி ஒரு பேய் படம் ஒன்று வந்துருக்குது. சூப்பராகவே இருக்குது. ஆமா, செம்ம டீம் இருக்குமாம்மா. தேங்க்யூ, சூப்பர் பெஸ்ட். இன்னும் கலக்குங்க வேற லெவலில். ஓகே, ஸோ புது படம் நல்லா இருக்குது. ஸோ நீங்களாம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரம்யா ராம்சி அண்ட் நான் வந்து தாரகா தூக்குல பாட்டு பாடியிருக்கேன். ப்ளஸ் ஸ்கோர் ஃபுல்லாகவே நான் பாடியிருக்கேன். ஸோ ஒரு பெரிய நன்றி. திஸ் couldn't have been possible without Ashwin. So huge thanks to the music director of this film. And எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இட்ஸ் a great like first platform for everyone. ரொம்ப அழகா இருந்தது. And I think இந்த படத்துக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. It will go really well. And I wish the team the best of luck. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஐரா. ஸோ எங்கள் ஃபிலிம் த பிளாக் பைபிளில் ஐ ஹவ் டன் த லீட் ரோல். ஸோ இந்த ஃபிலிம் பற்றி சொல்லணும்னா இது ஒரு ஹாரர் அண்ட் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். ஸோ இது கூடி சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர், ஒரு டிஃப்ரெண்ட் வேல எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எங்களை சப்போர்ட் பண்ணணும். எங்கள் மாதிரி சின்ன யங் டீம்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பிளாக் பைபிள் படத்துக்காக இன்னைக்கு எல்லாரும் இங்கே ஒன்றா சேர்ந்துருக்கிறோம். மணி பிரதர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பரான ஒரு படம், உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்காப்புல. ப்ளீஸ் தயவு செஞ்சு தேட்டருக்கு வாங்க. உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வரலாம், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம். இட்ஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ ஃபார் ஷுர். டெஃபினெட்லி ஐரா வந்து என்னோட சின்ன வயசுலேருந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பிரதர் வந்து எனக்கு இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. ஸோ தயவு செஞ்சு தேட்டருக்கு வாங்க, படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். பிளாக் பைபிள் ரிலீசிங் சூன் இன் தியேட்டர்ஸ் நியூ. தேங்க்யூ. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஃப்ஜே. ஸோ இப்போ வந்து என் படம் பிளாக் பைபிள். ஸோ எங்கள் படம் ஆக்சுவலாக தி பிளாக் பைபிளில் வந்துட்டு நான் இப்போ தான் ஹீரோவாக லான்ச் ஆகுவேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு டீம் ஒர்க்காக நிறைய ட்ரை பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போது இந்த டைமில் வந்துட்டு ப்ராப்பர் ஃபுல் ஸ்ட்ரெச் ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்துட்டு இங்கே வரதில்லை. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ப்ராப்பர் ஹாரராக வந்துட்டு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு எல்லாரோட எஃபர்ட்ஸும் போட்டு புதுசான ஒரு டீம், ஸோ டெபியூ டீமாக எல்லாருமே சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டு ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியல, அது உங்கள் கையில் தான் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் பார்த்துருக்கோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வந்தால் தான் நாங்களாம் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு படத்தை ஹிட் ஆக்குவீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய். நன்றி. ஆனால் இது எந்த ரிலீஜனுக்கும் அகெயின்ஸ்டாக கிடையாது. இந்த படத்தில் வந்துட்டு ஏற்கனவே பிளாக் பைபிள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது வந்துட்டு ஆன்டி கிரைஸ்ட். ஸோ அந்த விஷயத்த வந்துட்டு இந்த படத்தில் நாங்கள் காமிச்சிருக்கோம். ஏன்னா அந்த ஒரு ஜான்ரா யாருமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் தொடலை. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷில் நிறைய படம் இருக்கு, தமிழில் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜான்ரா தொட்டிருக்கோம். எந்த ரிலீஜன்ஸ்க்கும் அகெயின்ஸ்டாக நாங்கள் பண்ணல. ஆனால் கேட்கல, சாரி. இந்து கடவுளை வந்து மோஸ்ட்லி சாத்தான்னா வந்து கிறிஸ்டியன்ல வந்து சொல்லுவாங்க. சோ நீங்க பிளாக் பைபிள் நீங்க வெச்சிருக்கும் போது அத மோஸ்டா எலாபரேட் பண்ணிட்டீங்களா, அத மிடிலா வெச்சிருக்கீங்க? இல்லனா படத்தோட ஐடியாவா நாங்க வந்துட்டு ஒரு விட்ச் கிராஃப்ட் ஆன்டி கிரைஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஐடியா தான் நாங்க வந்துட்டு படத்துல காமிக்கிறோம். அதனால எதுக்கும் அகைன்ஸ்டாவும் பேசல, ஃபாராவும் பேசல. இதுல வந்துட்டு ஒரு கதை இப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருக்குமே தவிர அகைன்ஸ்டா எதுக்குமே பேசல. ஓகே, இவரை நீங்க அந்த கேள்விலாம் இவரை கேளுங்கண்ணா டைரக்ட்லி. ஆனா இல்ல சொல்லுங்க. அது அவங்களுக்கு வர கிறிஸ்டியானிட்டி அகைன்ஸ்டா இருக்கிறவங்களுக்கு அது நீங்க டெவலப் பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல நீங்க ஆன்டி கிறிஸ்டியன் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல கம்ப்ளீட்டா ஆன்டி கிறிஸ்டியன்ஸை வந்து அப்போஸ் பண்ற மாதிரி தான். அவங்களுக்கு எப்படி ஆப்வியஸா சப்போர்ட் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு கூட்டம் வந்து அவங்க தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இயேசுநாதா இருக்கட்டும் இல்ல பைபிள் சம்பந்தப்பட்டது வந்து செகண்டரி தான். எங்களுடைய வந்து பவரை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா வந்து ஆன்டி கிறிஸ்டியன் வந்து அகைன்ஸ்டா போயிடுச்சு அப்படின்ற ஒரு டாக் வந்துருக்கு. அது எப்படி சொல்ல ரீசெண்டா என்ன படம் எதுனா இது முன்னாடி ஒரு படம் வந்தது, ஆன்டி கிறிஸ்டியன் ஃபுல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி தான் படம் வந்தது. ஓகே, கிறிஸ்டியானிட்டிக்கு ஃபுல்லா அகைன்ஸ்டாவா உங்களுக்கு கலங்க இருக்கிற மாதிரி தான் படம் இருந்துச்சு. நீங்க எப்படி எடுத்துட்டீங்க? இல்ல நாங்க இப்போ பண்ண ரிசர்ச்ல எப்படின்னா
இதுல வந்து விச் கிராஃப்ட்ஸ் இந்த மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே ஆன்டி கிறிஸ்டியன்ஸ் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதை வந்து முன்னாடி இருக்கிற இப்போ எப்படி ராமாயணம் மகாபாரதத்துக்கு ஒவ்வொரு வெர்ஷன் இருக்கு, அது மாதிரி பைபிளுக்கு நிறைய வெர்ஷன் இருக்கு. ஸோ அதுல ஒரு வெர்ஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஆன்டி கிறிஸ்டியன்ஸ் ஆக்டிவிட்டிஸை எடுக்கக்கூடாது, அதை நீ எடுத்த அப்படின்னா இந்த கடவுளே வந்து காப்பாற்ற மாட்டாரு அப்படின்ற விஷயத்த தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஸோ நீங்க ஆப்வியஸா நீங்க சொல்ற மாதிரி பைபிள்ல வந்து இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்டி கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்கு ஒரு பைபிள் எடுத்துக்கிட்டு இதுக்கு அகேன்ஸ்டா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டா பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இந்த படத்துல எடுத்து சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு மணிகண்டன் ராமலிங்கம். நான் பிளாக் பைபிள் படத்தோட டைரக்டர். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். கம்ப்ளீட்டான ஒரு யூனிக்கான ஒரு ஹாரர் சைக்கலாஜிக்கல் கமர்ஷியல் எல்லாமே ஒரு எல்லா எலமெண்ட்ஸும் பேக்கேஜாக ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, ஐரா, ஸ்ரீஜா மேம், அப்புறம் மோனா பெத்ரி, சாந்தினி தமிழரசன் அப்படின்ற ஸ்டார் காஸ்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்ளீட் யூனிக் ஹாரர் எலமெண்ட்ஸ் வந்து இறங்கியிருக்கு. மியூசிக் வந்து டெபியூ அஸ்வின் கிருஷ்ணா, டிஓபி டெபியூ பாலாஜி ராமசாமி, ஆர்ட் டைரக்டர் டெபியூ. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புது டீம் வந்து இது ஒரு இந்த கான்செப்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாரும் வந்து தேட்டர் ப்ரொடியூசரும் டெபியூ எல்லாரும் வந்து தேட்டர்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்கேஜான ஒரு யூனிக்கான ஒரு ஹாரரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு இது கம்ப்ளீட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாரும் தேட்டர்ஸில் வந்து பாருங்க. ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். தி பிளாக் பைபிளோட படத்தோட தயாரிப்பாளர் நான் தான். இப்போ எல்லாருமே நாங்கள் புதுசாக பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம். எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். மீடியாக்கள் நீங்களும் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் இந்த படத்தை நல்லபடியாக வெளியே கொண்டு வர முடியும். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை. தேங்க்யூ சார். ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையும் ஒப்பிச்சு முடிச்சாரு. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணுவானா? சொல்லுங்கண்ணா. எஃப்ஜேவை யாரும் கிடைக்கல அப்படிலாம் இல்லை. இவரை வந்து நான் தேடினேன். ஆக்சுவலா இவர் ஐடியா வந்து டிஃப்ரெண்டா வச்சிருந்தாரு. நானும் உங்கள் எஃப்ஜேவை சேர்த்து வச்சிருந்தாரு. நான் கல்ஃப்னு படிச்சிட்டேன். எனக்கு அது தெரியல. தேடி பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண, பிஆர்ஓவும் ட்ரை பண்ணாங்க. எனக்கு பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் கடவுளே கொண்டு வந்து சேர்த்து வச்சிட்டாங்க. ஐயா பிடிக்க முடியலன்னா அவங்க வந்து நான் ஏதோ பிஸியா இருக்கேன்னு அதான் கிடையாது. படங்கள் இருந்தா சொல்லுங்க. இல்லை அதான் உண்மை. இல்ல சுழல்ல இவரோட ஆக்டிங் நான் பார்த்தேன். ஸோ அதுல வந்து ஒரு கம்ப்ளீட் நேச்சுரல் ஆக்டிங் கொடுத்துருந்தாரு. இந்த கேரக்டருக்கு கம்ப்ளீட்டா செட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. நான் சுழல்ல வச்சு பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் எஃப்ஜே செலக்ட் பண்ணேன். இல்ல இந்த படத்தை பிக் பாஸ்க்குலாம் முன்னாடியே நாங்க பண்ணி முடிச்சிட்டோம். பிக் பாஸ்க்கு முன்னாடியே முடிச்ச படம் தான் இது. அதுக்குன்னு ரொம்ப பிக் பாஸ் இப்பதான் முடிஞ்சுச்சு. அதுவும் ரொம்ப பழைய படம். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் சீரியஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் சீரியஸ். இதுல வந்து டார்க் காமெடியோ, பிளாக் காமெடியோ, ரெட் காமெடியோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லா சீரியஸ். ரெட் காமெடி எல்லாமே சார் ஒரு ஸ்லாஷர் ஸ்டைல்ல போயிட்டேன். ஃபுல்லா பிளட் எல்லாம் ராவா எல்லாமே. இது தமிழ்ல இந்த ஸ்டைல்ல பண்ணல அப்படின்றதுக்கு என்னென்ன கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட் ரா ஸ்லாஷர் தான். டைட்டிலுக்கு சென்சார்ல எனக்கு இதுவரையும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் அது படத்துல வந்து இதுவரையும் எதுவுமே நான் தப்பா சொல்லலை. ஸோ கிறிஸ்டியானிட்டிக்கு சப்போர்ட்டிவா தான் நான் படம் பண்ணியிருக்கேன். ஸோ டைட்டிலுக்கு இதுவரையும் சென்சார்ல எனக்கு அப்போசிஷன் எதுவுமே வரல. ஆடியன்ஸும் அது எதுவும் எனக்கு அப்போசிஷனா கொடுக்கல. இனியிலிருந்து பேர் மாத்த போறாங்க, மணிகண்டன் ஜோசப் அப்படின்னு. நான் ஜோசப் மணிகண்டன், ஃப்ரெட்ரிக் ஜானு, எட்வர்ட் ஜோசப். எட்வர்ட் பார்த்தா ஐரா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஜாஸ்மின் ஐரா. சொல்லுங்கண்ணே. ஆமாண்ணா. ஆனா படத்தோட எண்ட்ல அதுக்கான பதில வச்சிருப்பாங்க. இப்படி பண்ணக்கூடாது, ஆன்டி கிரைஸ்ட் நம்ம வந்துட்டு வழிபடக்கூடாது, அந்த வேவை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதான் வந்துட்டு நாங்க சொல்லியிருப்போம் கடைசியா. ஸோ படம் முடிகிற போது அந்த விஷயத்த சொல்லி தான் முடிச்சிருப்போம். அப்படி நடந்தா அப்படி ஃபாலோ பண்றவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றதையும் வந்துட்டு நாங்க படத்துல கன்வே பண்ணிருக்கோம். தேங்க்யூ.